பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடி தலைமையில் மத்தியில் அமையவுள்ள புதிய அரசில் யார் யாருக்கு அமைச்சரவை பதவி வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக டெல்லியில் நட்டா தலைமையில் ஆலோசனை நடைபெறுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, பாரதிய ஜனதாவை பொறுத்தவரைக்கும் தனி பெரும்பான்மை அப்படின்றது இல்லாத சூழலில் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடுவுடைய கட்சிகளை நம்பி இருக்காங்க. இப்போ இந்த அமைச்சரவையை பொறுத்தவரைக்கும் நிறைய மத்திய அமைச்சர்கள் தோல்வியும் அடைந்திருக்காங்க. அப்ப இந்த இரண்டு கட்சிகளில் இருந்து மத்திய அமைச்சர்களுக்கான வாய்ப்பு கொடுப்பதற்கான சூழல் உள்ளதா? நிச்சயமாக சிவரஞ்சனி, மிகவும் ஒரு குரூஷியலான ஆலோசனை கூட்டம் என்று தற்பொழுது பாஜக தலைவர் ஜே.பி. நட்டாவினுடைய இல்லத்தில் டெல்லியில் நடைபெற்று வருகிறது. பாஜகவுடைய மூத்த தலைவர்களான அமித்ஷா, ராஜ்நாத் சிங், பியூஷ் கோயல், பாஜகவுடைய அமைப்பு செயலர் பி.எல். சந்தோஷ் உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நாளை, அதாவது 8ஆம் தேதி மாலை பிரதமர் மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ள நிலையில் அந்த அமைச்சரவையில் யார் யாரெல்லாம் இடம்பெறப் போகிறார்கள், குறிப்பாக பாஜகவானது எந்தெந்த துறைகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டிய பெண் அமைச்சர்கள் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவுகளை சார்ந்தவர்கள் என அனைவருக்குமான ஒரு பங்கீடு என்பது இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையை தற்பொழுது அவர்கள் நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த அமைச்சரவை துறைகளை வழங்க முடியும், அதற்கான சாத்தியக்கூறுகள் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்த ஒரு முக்கிய ஆலோசனையை தான் தற்பொழுது இவர்கள் நடத்தி வருகிறார்கள். ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சிகளுக்கான ஒரு முக்கிய பங்கு என்பது புதிய அமைச்சரவையில் 3வது முறையாக மோடி தலைமையில் அமையவுள்ள அந்த அமைச்சரவையில் இடம்பெறும் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. மிக முக்கியமாக 2 கட்சிகளுமே, இந்த ஐக்கிய ஜனதா தளமாக இருக்கட்டும், தெலுங்கு தேசமாக இருக்கட்டும், 2 கட்சிகளுமே பல்வேறு முக்கிய கேபினெட் பொறுப்புகளை தங்களுடைய கட்சிகளுக்கு வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. அதாவது முக்கியமான ஒரு துறையாக ரயில்வே துறை பார்க்கப்படுகிறது. 2 கட்சிகளுமே ரயில்வே துறையை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இணையமைச்சர்களுடைய பொறுப்பும், இணையமைச்சர்களாக இருந்தாலும் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் துறைகள் எவையோ அவை தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஊரக வளர்ச்சி துறையில் கீழ் வரும் வேளாண் துறை உள்ளிட்ட பெட்ரோலியம் உள்ளிட்ட முக்கிய துறைகளையும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த முக்கிய கூட்டம் என்பது நடைபெறுகிறது. இந்த துறைகள் அனைத்தையும் கூட்டணி கட்சிகளுக்கு வழங்க முடியுமா அல்லது வழங்க முடியாதா அப்படின்ற ஒரு ஆலோசனையை தான் தற்போது ஜே.பி. நட்டா தலைமையில் நடைபெற்று வரும் இந்த ஒரு ஆலோசனை அடுத்து முன்வைக்கப்படுகிறது. இதில் அமித்ஷாவும் பல்வேறு கருத்துக்களை அவர் தற்பொழுது முன்வைத்து வருவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த அமைச்சரவையினுடைய பங்கீடு என்பது இன்று மாலைக்குள் ஒரு முடிவிற்கு பாஜகவானது வரும். முதற்கட்டம் சுமார் ஒரு 12 முதல் 20 அமைச்சர்கள் வரும் 8ஆம் தேதி பதவியேற்கும் பொழுது அவர்கள் மோடியுடன் அவர்கள் பதவி ஏற்பார்கள் என்று கூறப்படுகிறது. அதனால் அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளையோ தகவல்களையோ பாஜகவானது தற்பொழுது வரை வெளியாகவில்லை. முதற்கட்டமாக மோடி பிரதமராக பதவியேற்கும் பொழுது உடனடி கூடவே சில அமைச்சர்கள் பொறுப்பேற்பதற்கான ஒரு முடிவிற்கு பாஜகவானது வந்துள்ளது. அதில் முக்கிய கேபினட் பொறுப்புகளை தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா கட்சிகளுக்கும் வழங்குவதற்கான ஒரு முடிவிற்கு பாஜக வந்துள்ளது. இருந்தாலும் வெளியுறவுத்துறை, பாதுகாப்புத்துறை, நிதித்துறை அமைச்சகம் உள்ளிட்ட அந்த அமைச்சகங்கள் பொறுப்பு என்பது நிச்சயமாக பாஜக வசமே இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை ராஜ்நாத் சிங் தற்பொழுது வலியுறுத்தி வந்துள்ளார். அதே சமயம் மாநிலங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அந்த சிறப்பு அந்தஸ்து குறித்த விவகாரத்திலும் அமித்ஷாவினுடைய கருத்து மாற்றாக உள்ளது என்பதை மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். பீகார் மற்றும் ஆந்திரா ஆகிய 2 மாநிலங்களுக்கும் சிறப்பு அந்தஸ்துகள் வழங்கப்பட வேண்டும். நிதி அமைச்சகத்தினுடைய அந்த ஒரு MOS பொறுப்பு என்பது தங்களுக்கு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தெலுங்கு தேசம் கட்சியானது முன்வைத்துள்ளது என்பதையும் மிக முக்கியமாக பார்க்கிறோம். அந்த அமைச்சரவை பொறுப்புகள் வழங்க முடியுமா? அவ்வாறு வழங்கப்பட்டால் தங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் எழுப்புகிறார். கிட்டத்தட்ட 19க்கும் அதிகமான முன்னாள் மத்திய அமைச்சர்கள் இந்த முறை தேர்தலில் தோல்வியை சந்தித்ததன் அடுத்து பாஜகவில் புதிய முகங்கள் யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும், ஏற்கனவே இருக்கும் அமைச்சர்கள், குறிப்பாக மக்களவை மட்டுமல்லாமல் மாநிலங்களவையில் ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்த அவர்களை எத்தனை பேரை இந்த புதிய அமைச்சரவையில் சேர்க்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்குமான ஒரு ஆலோசனையை அவர்கள் தற்பொழுது நடத்தி வருகிறார்கள். இந்த முடிவிற்கு பிறகு இரவு பிரதமருடனான ஒரு ஆலோசனை என்பது அமித்ஷா மற்றும் மோடி
ஆகிய 2 பேரிடையே நடைபெற உள்ளது. அதன் பிறகுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் என்பது பாஜக வசமிருந்து வெளியாகும் எனவும், இந்த ஆலோசனைக்கு பிறகு ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய கட்சித் தலைவர் நிதிஷ்குமாருடன் ஜே.பி. நட்டா நேரில் சந்தித்து பேச உள்ளதாகவும், அவர்களுடைய அந்த துறை பங்கீடு தொடர்பான ஆலோசனை இன்றே முடிவுக்கு வரும் என்ற ஒரு தகவலையும் அவர் தெரிவித்திருக்கிறார். பாஜகவுடைய இந்த ஒரு ஆலோசனை ஒருபுறம் நடக்கும் அதே சமயத்தில் ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய கட்சியினுடைய அலுவலகத்தில், அதாவது டெல்லியில் உள்ள கட்சியினுடைய அலுவலகத்தில் தற்பொழுது நிதிஷ்குமாரும் ஒரு தனியான ஒரு ஆலோசனையை நடத்தி வருகிறார். அவர்களுடைய வெற்றி பெற்ற எம்பிக்கள் உடனான ஆலோசனை, குறிப்பாக இந்த பாஜக தலைமையில் அமையவுள்ள கூட்டணி அரசில் யாரெல்லாம் அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள், ஐக்கிய ஜனதா தளத்திலிருந்து யாருக்கெல்லாம் அந்த அமைச்சர்கள் பொறுப்பானது வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையை நிதிஷ்குமாரும் தற்பொழுது டெல்லியில் நடத்தி வருவதை மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். சிவரஞ்சனி, விவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.